ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எங்கள் வீட்டு கார்த்திகை விலாக் வந்து நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். ஓகேங்களா? எங்களோட அம்லு பாப்பாவை வச்சு இன்றைக்கி கார்த்திகை ஸ்பெஷலாக கொண்டாடணும் இந்த வருஷம். முதல்ல கொலக்கட்டை வச்ச ரெசிபிஸ் பார்த்துடலாம். கொலக்கட்டைக்கு நான் கருப்பட்டி பாதி மண்டை வெல்லம் பாதி நான் சேர்த்துருக்கேன். மண்டை வெல்லம் ஸ்வீட்னஸ் கூட்டி கொடுக்கும், கருப்பட்டி ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அது ரெண்டுமே பாதி பாதி மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன் கொலக்கட்டைக்காக. ஓகேங்களா? இந்த மாதிரி நல்லா பொடிச்சு வச்சுக்கணும். அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய தண்ணி ஊற்றினா ரொம்ப தண்ணி ஆயிரும். நான் இன்றைக்கி ஒரு சின்ன டம்ளருக்கு 1 டம்ளர் தண்ணி மட்டும் இதுக்கு ஊற்றிக்கிறேன். இவ்வளோ வேகிறதுக்கு ஒரு பாக்கெட் மாவுக்கு நான் 1/2 கிலோ மேலே நான் எடுத்திருந்தேன். அப்புறம் அதை ஸ்டவ்வில் நான் கொதிக்க வச்சுட்டேன். இன்னொரு பக்கம் கொண்டக்கடலை ஊற வச்சுருந்தேன் சுண்டல் அவிக்கிறதுக்காக. கொண்டக்கடலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஊறி வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை இன்னொரு ஸ்டவ்வில் குக்கரில் மாற்றிட்டு அது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு போட்டு நான் குக்கரில் வேக வச்சுருந்தேன். ஓகேங்களா? ஸோ இந்த சைடு நமக்கு வெள்ளைப்பாகு ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே இந்த அடுப்பில் சுண்டலும் ரெடி ஆயிரும். ஸோ இப்போ வெள்ளைப்பாகு கொதிச்சிட்ருக்கு. ஸோ சுண்டல் வச்சதுக்கப்புறமா நம்ம கொலக்கட்டைக்கான மாவு பிசைகிறது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? உப்பு ஃபஸ்ட்டே சில பேர் போட்டால் ரஃப் ஆயிரும் சொல்லுவாங்க. பட் நான் ஃபஸ்ட்டே போட்டுருவேன். எனக்கு அப்போ தான் சுண்டலோட டேஸ்ட்டு பிடிக்குன்றதுனால. ஸோ அது வெந்துட்டுருக்கு. இப்போ நமக்கு வெள்ளைப்பாகு பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு அதில் கொதிக்கும்போது கொஞ்சமாக சுக்கு ஏலக்காய் லைட்டாக தட்டி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நமக்கு நெஞ்சு கரிச்சிட்டே இருக்காது நம்ம சுக்கு ஏலக்காய் போடுறதுனால. ஸோ அதனால் வெள்ளைப்பாகுலே நான் சேர்த்துக்கிறேன். இதே மாவில் சேர்த்தோன்னா நம்ம கொலக்கட்டை சாப்பிடும்போது நமக்கு கொஞ்சம் அனீசியாக இருக்கும், அதை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வெள்ளைப்பாகுலே போட்டுக்கிறேன். வெள்ளைப்பாகில் நமக்கு நிறைய தூசி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா அதை வடிகட்டி எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு சிரப் ஸ்டேஜில் நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், கொழு கொழுன்னு எப்படி இருக்குது பாருங்கள். இதை நல்லா வடிகட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா தூசி ஃபுல்லாகவே நமக்கு பிரிஞ்சு வந்துடும். ஸோ கொழுக்கட்டை பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும், தூசி இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ கொலக்கட்டைக்கு தேவையானது எள்ளு வறுக்கிறேன். எள்ளு கொஞ்சம் வறுத்து போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம எள்ளு வறுக்கும்போது கரிஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. அது நல்லா பொரியும். ஓகேவா? பொரிஞ்சு நல்லா வெடிக்கும். அந்த ஸ்டேஜில் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பொரிஞ்சு மேலே நல்லா வெடித்து வருது பாருங்கள். இந்த மாதிரி வெடித்து வரும்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? கருகிராமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் நான் இன்றைக்கி அரிசி மாவு நாங்கள் கடையில் தான் வாங்கினோம், பச்சரிசி மாவு கொலக்கட்டைக்காக. ஸோ அந்த அரிசியை ஒரு பிளேட்டில் நான் தட்டி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அது கடையில் வாங்கின மாவுனால வறுக்க தேவையில்லை, அப்படியே யூஸ் பண்ணலாம். வீட்டில் நீங்கள் இடிச்சிங்கன்னா வறுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வறுத்து எள்ளை போட்டாச்சு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் தேங்காய் வறுத்து போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? கொஞ்சமாக திருவின தேங்காய் ஒரு கைப்பிடி எடுத்துக்கிட்டேன். அவங்களுக்கு நிறைய போட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நிறைய போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ தேங்காய் அதையும் நல்லா வறுத்துக்கிறோம். ஏன்னா வறுத்தா தான் கொலக்கட்டை நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும் மறுநாள் காலையிலனாலும். வறுத்த தேங்காவையும் அந்த மாவோடு ஆட் பண்ணிவிட்டு வெள்ளைப்பாகு காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, பாதி மண்டை வெல்லம் பாதி கருப்பட்டி காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம ஊற்றி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் ஊற்றி ஃபுல்லாக மொத்தமாக ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் ஊற்றி நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க கரண்டியை வச்சு. அதுக்கப்புறமா தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பார்த்து பார்த்து ஊற்றணும். கொஞ்சமாக நெய் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், கையில் ஒட்டாமல் இருக்குன்றதுனால கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். அதோட மாவு பிசையும் போதே நெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி கையில் செட் பண்ணிக்கோங்க மாவை. ஏன்னா நம்ம கரண்டி வச்சு பிசைய ஆறிடும். அப்புறம் கையில் சூடு கொடுக்குற அளவுக்கு இருக்கும். இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க கொலக்கட்டையை. பிசு இல்லாமல் அழகாக கையில் ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக மாவு வரும். ஓகேங்களா? இதை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொலக்கட்டை பிடிக்கிறதுக்கு நல்லா பதமாக வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ இட்லி சட்டியில் நீங்கள் தண்ணி ஊற்றி மேலே ஒரு இட்லி தட்டில் ஒரு துணியை போட்டு இந்த மாதிரி கொழுக்கட்டை நீங்கள் பிடிச்சி வைக்க ஆரம்பிங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு தட்டில் ஒன்று மேலே ஒன்று வைக்காமல் ஒன்று ஒன்றா தனித்தனியாக கொலக்கட்டை இருக்கிற மாதிரி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டிங்க அப்படின்னா
கண்டிப்பாக எடுக்கும்போது ஒட்டிக்கிடும். ஸோ கொழுக்கட்டை பிஞ்சு தான் வரும். அதனால் ஒட்டாமல் எடுக்கிற மாதிரி தனித்தனியாக பக்கத்தில் நீங்கள் கொழுக்கட்டையை அடுக்கி வச்சுட்டு மூடி வச்சுருங்க. ஓகேவா? இந்த கொழுக்கட்டை வேகிறதுக்கு மினிமம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து 10 மினிட்ஸ் வந்து நான் வேக வச்சுருக்கேன். அதுவே வந்து வெந்துட்டான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த பக்கம் சுண்டல் விசில் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போது நம்ம சர்க்கரை பொங்கலும் பண்ண போகிறோம். சர்க்கரை பொங்கலுக்கு நான் இப்போ பச்சரிசி வந்து நல்லா கழுவி ஊற வச்சு எடுத்துக்கிறதுக்காக போகிறேன். ஓகேங்களா? பச்சரிசி இப்போ நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதை வந்து நல்லா 3 தடவை நல்லா கழுவிட்டு அதையும் நல்லா ஊற வச்சு எடுத்துட்டேன். ஓகேங்களா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ சுண்டல் வந்து அதுக்குள்ளே விசில் போயிடுச்சு. ஸோ அதை சுண்டல் தாளிக்கிறதுக்காக கடுகு, வத்தல், கருவேப்பிலை எல்லாமே போட்டு சுண்டலை நல்லா தாளித்து எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சுண்டல் தாளித்து எடுத்த உடனே நல்ல ஒரு ஸ்மெல், நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். கருப்பு சுண்டல் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. ஸோ இன்றைக்கி கருப்பு சுண்டலை நாங்கள் வந்து வாங்கிட்டோம். பாருங்கள், சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்க்கரை பொங்கல் வைக்கிறதுக்கு அந்த அரிசியை குக்கரில் போட்டு 2 ஏலக்காவை போட்டு நல்லா வந்து 3 மடங்கு தண்ணி ஊற்றுறேன் ஃப்ரெண்ட்ஸ் குக்கரில். ஓகேங்களா? வெறும் பச்சரிசி, நம்ம ஏலக்காய் 3 மடங்கு தண்ணி மட்டும் ஊற்றி ஃபஸ்ட்டு நான் குக்கரை நல்லா மூடி வச்சுருவேன். அதுக்கப்புறமா இங்கே கொழுக்கட்டையை பார்த்தீங்க அப்படின்னா கொழுக்கட்டை வந்துடுச்சு. ஒரு போக்கு வச்சு குத்தி பார்க்கும்போது ஒட்டவே இல்லை. ஸோ கொழுக்கட்டை வெந்துட்டுன்னு அர்த்தம். இந்த கொழுக்கட்டையை ஃபுல்லாக எடுத்து நான் ஹாட் பாக்ஸில் வச்சுக்கிறேன். அப்போ தான் நம்ம சாமி கும்பிட்டுட்டு பூஜைலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் சூடாகவே இருக்கும். ஓகேங்களா? இப்போ கொழுக்கட்டை ரெடி. மீதி இருந்த மாவையும் ஃபுல்லாக 2 தட்டுக்கு எனக்கு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக கொழுக்கட்டை வச்சு முடிச்சாச்சு. ஓகேங்களா? சுண்டலும் ரெடி. இப்போ சர்க்கரை பொங்கல் சர்க்கரை பொங்கல் வைக்கிற வீடியோ வந்து நான் எடுக்கலை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே என் பாப்பா வந்து நாங்கள் வச்சுருந்த மாவை கொண்டு போய் கதவில் பொட்டு வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு அது எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தா. அதுக்குள்ளே என்னோடய அத்தை சர்க்கரை பொங்கலில் பாகு ஊற்றி கிண்டி இறக்கிட்டாங்க. அதை நான் வீடியோ எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நாள் வந்து நான் வந்து சர்க்கரை பொங்கல் வீடியோ தனியாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா இந்த விளக்கு நாங்கள் வந்து என்னோடய பாப்பாவை வச்சு உள்ளே கொண்டு வரணுன்ட்டு கொண்டு வந்தோம். மழை அப்படின்றதுனால நிறைய விளக்கு வைக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கம்மியாக வீட்டுக்குள்ளே மட்டும்தான் நாங்கள் வச்சுருந்தோம். நீங்களும் அப்படி தான் எல்லா பக்கமுமே ரொம்ப மழையாக இருந்துச்சு இந்த கார்த்திகைக்கு. நீங்கள் எல்லோரும் எப்படி வச்சிங்கன்றதை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டு வாசப்படியிலையும் முற்றத்துலையும் அதுக்கப்புறம் விளக்கு பக்கத்துலேயும் மட்டும்தான் நாங்கள் வந்து இன்றைக்கி விளக்கு வச்சு சாமி கும்பிட்டோம். தெருவாசலில் வந்து இன்றைக்கி வைக்க முடியாத சூழ்நிலை ஆகிடுச்சு இந்த வருஷம். ஸோ நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. ரொம்ப மனதுக்கு நிறைவாக இருந்துச்சு சர்க்கரை பொங்கல். அப்புறம் பொரி முக்கியமானது. அந்த பொரியிலையும் கொஞ்சமாக வந்து வெள்ளைப்பாகு ஊற்றி இனிப்பு பொரியாகவே நாங்கள் வந்து நைவேத்தியம் வச்சிட்டோம். ஓகேங்களா? எங்களோட கார்த்திகைக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோடய குட்டி பையன். அவனுக்கும் நாங்கள் வந்து பெரிய பாப்பாவோட பட்டுப்பாவாடை போட்டு கார்த்திகை செலிப்ரேட் பண்ணிட்டோம். தேங்க்யூ. இது எங்கள் பாப்பாவோட விளக்கு, நாங்கள் செஞ்ச கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் சுண்டல் எல்லாமே நல்லா டேஸ்டியாக வந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சாச்சு. தேங்க்யூ.